ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இறை மகன் இயேசு அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், மரித்துயிர்த்தெழுந்தாரே. இறை மகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர்த்தெழுந்தாரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க. புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். சொல்லலாமா? போற்றி புகழ்ந்து பாடுகிறோம், உயர்த்துகிறோம் உன்னதரே. உயர்த்தி மகிழ்கின்றோம், புகழ்கின்றோம் புண்ணியரே. புகழ்ந்து பாடுகிறோம், உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். நூற்றுவ தலைவனை தேற்றினீரே, வார்த்தையை அனுப்பி வாழ வைத்தீர். நூற்றுவ தலைவனை தேற்றினீரே, வாழ வைத்தீர். விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீர், விசுவாசம் பெரிதென்று பாராட்டினீர். விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தீர், விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தீர். புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்ந்து. இப்படி கரங்களை உயர்த்தி, இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. கரங்களை உயர்த்தி, இயேசு நல்லவர், அவர் வல்லவர், நெருக்கப்பட்டும் மடிந்திடாம, நெருக்கப்பட்டும் மடிந்திடாம கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாம கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை
கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர். கரங்களை உயர்த்தி பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர். முன் சென்றாரே முன் சென்றாரே அவர் நல்லவர். கரங்களை உயர்த்தி இறை மகனேசு அதிசயமானவர் வல்லமையுள்ளவர் மரித்துயிர்த்தெழுந்தாரே இறை மகனேசு அதிசயமானவர் வல்லமையுள்ளவர் மரித்துயிர்த்தெழுந்தாரே. ஐயா வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. ஓ ஹalleluya ரிமனஸ்யந்தர மனகதோரமலப. சுகம் உண்டு, பலன் உண்டு. நேசிக்கிறேன் அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தோ உம் பாதமே. அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தோ உம் பாதமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசமுண்டு பாசமுண்டு இரக்கமுண்டு உம் பாதத்தில். நேசமுண்டு பாசமுண்டு இரக்கமுண்டு உம் பாதத்தே. கரங்களை உயர்த்தி நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. துக்கம் நீங்கும் துயரம் நீங்கும் துக்கம் நீங்கும் துயரம் நீங்கும் துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும் துயரம் நீங்கும் துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறே
உயர்த்தி சொல்லும். எந்தனே எந்தனே நானமோ கண்மா அவரை நான் என்றும் சார்ந்திடுவே, அவரை நான் என்றும் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன், அவரை நான் என்றும் சார்ந்திடுவே, அவரை நான். பிதாவே, இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். ரிஜாய்ஸ் குடும்பத்தை, எங்கள் ஃபேமிலியை பிளஸ் பண்ணுகிறோம். ஆன்லைன் ஃபேமிலியை பிளஸ் பண்ணுகிறோம். எங்கள் பட்டணத்தை, எங்கள் தேசத்தை, எங்கள் மாநிலத்தை, எங்கள் மாவட்டத்தை, ஆண்டவரே எங்கள் தேச தலைவர்களை, உள்துறை அமைச்சர்களை, தேச தலைவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே முதலமைச்சருக்கு ஞானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே கவர்னருக்கு ஆண்டவரே அன்பின் கவர்னராக இருப்பார்களாக. ஆண்டவரே எங்கள் பகுதியில் உள்ள மினிஸ்டர்கள் எங்கள் தொகுதிக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்களாக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். ஆண்டவரே எங்கள் பகுதிகளில் குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற குழப்பத்தின் ஆவி விலகட்டும் ஐயா. ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிகள் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், சுதந்திரங்கள் உண்டாகட்டும். சரீர பலவீனங்கள், வியாதிகள், மன அமைதியின்மை, இரவிலே தூங்க முடியாத தடைகள் விலகட்டும். கவலை பாரங்களை எடுத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பண்டிகை கால மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகட்டும். நல்ல வஸ்திரங்களை வாங்குங்க, நல்ல ஆகாரம் சாப்பிடுங்க, இந்த பண்டிகை பண்டிகைகளை கொண்டாடுங்க. கிறிஸ்மஸ் ஆராதனை 25ஆம் தேதி வருகிற புதன் போய் அடுத்த புதன் காலையில் 5:45 ஆரம்பிக்கும். அதான் நல்ல நேரமாக பாஸ்டர். கொஞ்சம் இருட்டாக இருக்கும், கொஞ்சம் லைட்டு கிட்ட பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதுக்கு தான் நல்ல 4 மணிக்கெல்லாம் ஆராதனைக்கு அட்டன் பண்ணுவேன். இப்போ 4 மணிக்கு உங்கள் வீட்டில் வந்து தான் ஆராதனை நடத்தணும்னா. காரணம், உங்களால் என்ன செய்ய முடியாது, எந்திரிக்க மாம்சம் அது சொன்னீங்க அல்லேலூயா. அது சொல்லக்கூடாது. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ சொல்லுங்க, ஆவியோ பயங்கரமானது, உற்சாக அல்லேலூயா. ஆகவே இந்த மாதம் முழுவதும் இந்த மகிமையை குறித்து கபோர்டு எல்லாம் சொல்லுங்க, KABOD. ஆமாம், கபோர்டு அப்படின்னா காட்ஸ் வெயிட். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. மகிமை என்றால் தேவனுடைய கனம், தேவனுடைய வெயிட், தேவனுடைய செல்வாக்கு. அதான் கடந்த வாரத்தில் சொன்னேன். மகிமை காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், தேவனுடைய செல்வாக்கு, தேவனுடைய வெயிட். மகிமை என்றால் என்ன? மகிமை என்றால் ஒரு நபர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. மகிமை என்றால் ஒரு மனிதன், ஒரு நபர். அப்போஸ்தலர் 7:2 போட்டிருக்கு, மகிமையின் தேவன். எல்லாம் சொல்லுங்க, மகிமையின் தேவன். பேதுருவில் போட்டிருக்கு, மகிமையின் ஆவியானவர். சத்தமாக சொல்லுங்க, மகிமையின் ஆவியானவர். ஜாய் நீ போடுறியா? அண்ணன் போடுறேன். அண்ணன். கொலோசையர் 1:27 போட்டிருக்கு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எல்லாம் சொல்லுங்க, இயேசு மகிமையாய் என்னோடு இருக்கிறார். இப்போ மகிமை என்றால் ஒரு நபர். வேதம் சொல்லுது, இந்த மகிமை, தேவனுடைய மகிமை சீனாய் மலை மேலே இறங்கினது. வேதம் சொல்லுது, சீனாய் மலை அதிர்ந்ததுன்னு போடலை, சீனாய் மலை மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, சீனாய் மலை மிகவும் அதிர்ந்தது. இதை தொடுகிறவன் சாவான். இந்த மகிமை உடன்படிக்கை பெட்டியில் இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டியை திறந்து பார்த்த 50,000 பேர்
மூல வியாதியினால் என்ன செஞ்சாங்களாம், பாதிக்கப்பட்டாங்க, செத்து போனாங்க. இந்த மகிமையின் தங்கியிருந்த உடன்படிக்கை பெட்டியை ஊசாய் தொட்டான், செத்தான். அதனால தான் இந்த மகிமையை, ஆனால் தேவனுக்கு ஆசை, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாக இருப்பேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். தேவன் மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு, அதுதான் அவருடைய தலையாய நோக்கம். ஆசிரியர் கூடத்தை கெட்டுங்கிறார், சாலமோன் ஆலயத்தை கெட்டுங்கிறார். உலகத்திலேயே பியூட்டிஃபுல்லான ஒரு பில்டிங், இதுவரைக்கும் அழகான ஒரு பில்டிங், அது கெட்டதும் இல்லை கெட்ட போகிறதும் இல்லை. அது எது அப்படின்னா, தேவன் கொடுத்த மாதிரியின்படி கட்டப்பட்ட சாலமோனுடைய ஆலயம். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. 35,000 டன் அப்படிங்கிறாங்க. கோல்டு மாத்திரம் 35,000 டன். இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரே 35,000 டன்னு ஒரு இடத்துல குவிக்கப்பட்டதே கிடையாது. அந்த நாட்களில் நேபுகாத் நேச்சார்லாம் கொள்ளையடிக்க வந்தோம்னா எங்கே வருவான், நேராக சர்ச்சுக்கு தான் வருவான். அங்கே போனால் தான் விஷயமே. விலை உயர்ந்த கல், விலை உயர்ந்த முத்துக்கள், ரத்தினங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் இருந்துச்சு. ஜாய்ஸ் மேயர்கிட்ட ஒருத்தவங்க ஒரு gift கொடுத்தாங்களே, பிளாக் டைமண்ட், கருப்பு வைரம், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மோதிரம் போட்டுக்குங்க. ஹஸ்பண்ட்கிட்ட போய் கேட்டாங்களாம்,